மேகம் அது அது நிக்காது. அது என்ன செய்யும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போயிரும். லேசான அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். இது போகும்போது 41வது அதுல ஒன்று உபயோகம். அப்போ அவர் தண்டிக்கிறது கூட நமக்கு எதுக்கு தெரியுமா? உபயோகம். உபயோகம் நல்லதுக்கு தான். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ, ஹல்லேலூயா, நல்லதுக்கு தான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் 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 சகலமும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றில் தண்டனையாகும். ஒன்னு வந்துட்டு ஆண்டவரே, போது ஆண்டவரே. திரும்ப யாக்கோபு யாரால் எழுந்திருப்பான் ஆண்டவரே? அவன் சிரித்து போனானே ஆண்டவரே, போதும். பட்டயத்தை உருவி தூதன் நிற்கும் போது கர்த்தர் கட்டளையிடுகிறார். தாவீது ரொம்ப ஃபீல் பண்றார். ஆண்டவர் சொல்ற, போதும் போதும், அவ்வளவுதான். அந்த மேகம் அப்படி பாஸ் ஆகும். உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மேகம் பாஸ் ஆகும் போது நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. என் வாழ்க்கையில குடும்பத்தில் இருக்கிற தண்டனையின் மேகம் போகுது. நாற்பத்தி அதிகாரம் வரைக்கும் வராத ஒரு மேகம் 42வது அதிகாரத்தை யோபுவுக்கு மேல வந்தது. அவன் சிறையிருப்பு மாறினது. அவன் முன்னிலைமை பார்க்கல, அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதம். அதுதான் எசேக்கியேல் 34:26 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவைகளையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை.